குணப்படுத்தப்படலாம் நத்திங் 2A இதோட அன்பாக்சிங் மற்றும் விமர்சனம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். நத்திங் கம்பெனி வந்து முதல் முறையாக ஒரு 20,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு, இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் வந்து அவங்களுக்கும் அதை வந்து சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புகளை ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இப்போ வந்து இந்த நத்திங் 2A எப்படி இருக்குன்னு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே காண்பிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். எங்கிட்ட இருக்குது பிளாக் கலர் வேரியன்ட், இது வந்து ஒயிட் கலர் வேரியன்ட்டும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன அட்ராக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட டிசைன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்கள் மாதிரி இருக்குது, 2 ஐஸ் டிசைன், 2 கண்ணு மாதிரி தானே இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வரக்கூடிய ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல் வந்து ஸ்கொயராக இருக்கும், இல்லாட்டி ரெக்டாங்கிளாக இருக்கும், இல்லாட்டி ரவுண்டாக வச்சு அதில் வந்து கேமரா வச்சுருப்பாங்க. பட் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக நல்லாவே இருக்குது. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ஏன்னா வந்து பாக்ஸில் வந்து உங்களுக்கு பேக் கேஸ் கிடையாது, அப்புறம் வந்து சார்ஜரும் கிடையாது, USB Type-C கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு க்யூட்டாக வந்து இந்த சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. ஒரு கிளாஸ் பேஸில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ பேக் கேஸ் மற்றும் சார்ஜர் வந்து நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ராவாக தான் வேணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பேக் கேஸ் வாங்கணும். காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் பேக் தான், ஈஸியாக இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். இந்த ஃபோன் வந்து 8.6 mm திக்னஸ் மற்றும் 190 grams வெயிட்டில் இது வருது. பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் உங்களுக்கு ஃபீல் கிடைக்குது. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரியான டிசைன்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு பக்கம் நத்திங் ஃபோனில் அதான் வந்து ஹைலைட். ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒயிட் கலர் இதோட பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இதுலேயும் பிளாக்கே வந்து நல்லாவே இருக்குது. இதோட டிசைன் கார்னர்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி இருக்குது இதோட டிஸ்பிளே. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து சிம் ட்ரே இருக்குது, மைக், USB Type-C போர்ட் மற்றும் ஸ்பீக்கர். இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. பட் டூவல் 5G டூவல் ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்கு, லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எடுத்து நான் வந்து செட் பண்ணும்போது சிம் கேட்குது. ஃபர்ஸ்ட் சிம் இருந்தால் தான் வந்து ப்ரொசீட் ஆக முடியும். ஸோ சிம் போட்ட பிறகு தான் இந்தியா ரீஜன் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொசீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செட் பண்ணும்போது நத்திங்கோட UI செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு UI கிடைக்குது பற்றி நான் சொல்கிறேன். இல்லாட்டி வந்து நார்மல் ஆண்ட்ராய்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு UI தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் வாங்குறதே நத்திங் ஃபோன். ஸோ நத்திங் ஓவர்ஸில் உள்ள அவங்களோட இந்த நத்திங் UI-ஐ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைக்குது, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. NFC இருக்குது, FM ரேடியோ கிடையாது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாஷ் லைட், பட் glyph ஃபில் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 லைட் எரியும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபில் லைட், இது வந்து பின்பக்கம் 3 LED லைட் இந்த மாதிரி தந்திருக்காங்க. ஸோ இது வந்து glyph இன்டர்ஃபேஸுக்கு ஒர்க் ஆகுது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ உள்ள வந்து glyph இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் எதை எனேபிள் பண்ணணும் டிசேபிள் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உள்ள வந்து ரிங்டோன், நத்திங்கோட பல ரிங்டோன் இருக்குது. அந்த ரிங்டோன் பேட்டர்னுக்கு தக்க அந்த லைட் வந்து மாறும். ஸோ அந்த இது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன், என்னென்ன நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த glyph லைட்டிங் வேணுங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளிப் டு glyph, அதாவது சைலன்ஸ் ஆன் டிமாண்ட். நீங்கள் ஃபோனை வந்து இப்படி நீங்கள் வைக்கும்போது சைலண்ட் ஆகிற ஃபோனு ப்ளஸ் வந்து glyph லைட்டிங் எரியுது பாருங்க. அப்புறம் glyph டைமர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டைமர் செட் பண்ணிங்கன்னா அந்த லைட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும் டைமர் எண்ட் ஆகுது வரைக்கும். தேர்ட் பார்ட்டி கூட நீங்கள் வந்து அதாவது ஊபர், ஜொமேட்டோ டெலிவரிக்கு இந்த glyph ப்ரோக்ரஸ் போட்டுக்கலாம் லைட்டு. ஸோ ஒரு லைட்டு பாரை பொறுத்து அவங்க எப்போ வந்து டெலிவரி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மியூசிக் விசுவலேஷன் ஒன்று தந்திருக்காங்க. நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணும்போது glyph லைட் எரியும். இந்த மாதிரி glyph இன்டர்ஃபேஸ் தந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து பின்பக்கம் வந்து இந்த glyph லைட்டிங் வந்து எரியுது. பட் இந்த glyph இன்டர்ஃபேஸ் வந்து பேட்டரி சார்ஜிங்கில் வந்து ஒர்க் ஆகல. வீடியோ எடுக்கும்போது glyph லைட் எரியல. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inch டிஸ்பிளே தந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் 30 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் போகுது. 240 Hz டச் சாம்பிளிங் தந்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1300 வரைக்கும் போகுது. டிப்பிக்கலாக வந்து 700 nits பிரைட்னஸ் இருக்குது.
கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்டிவ் லேயர் தராங்க. 10-bit கலர் பேனல் இது. HDR10 சப்போர்ட் இருக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து HDR வந்து எனேபிள் ஆகல. மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ்ல வந்து நல்லா இருக்கு. ஐ பாப்பிங் கலர்ஸ் இருக்கு. மூவி பார்க்குறதுக்கு கேம் விளையாடுறதுல வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி டீசெண்டாக இருக்கு. ரொம்ப ஒரு பளிச்சுன்னு ஒரு டிஸ்பிளே இல்லை. பட் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து அவுட்டோரில் வந்து எதிர்பார்த்தேன். பட் ஒரு டீசெண்டான ஒரு அவுட்டோர் விசிபிலிட்டி கிடைக்குது. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. இதில் நத்திங் 2A வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7200 வந்து இது பவர் ஆகுது. 8GB RAM 12GB RAM ஆப்ஷன் இருக்கு. 128GB 256GB வரைக்கும் பல வேரியன்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட் நல்லா இருக்கு. கேம்ஸ்ல வந்து டீசெண்டாக நல்லாவே விளையாடலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் சிப்ஸ்ன்னு இதில் வந்து சொல்லுவேன். நான் வந்து கேம்ஸ்லாம் விளையாடும் போது டீசெண்டாகவே வந்து ஹேண்டில் ஆகுது. பிரச்சனை இல்லை. நார்மலாக ஒரு யூசர்ஸுக்கு வந்து நல்லாவே வந்து ஹேண்டில் ஆகுது எல்லா டாஸ்க்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது. அது இல்லாமல் யூஐ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணிக்கிறதுனால அது நல்லாவே ஹேண்டில் ஆகுது இந்த சிப்செட் இந்த ஃபோனில். ஸோ இந்த நத்திங் 2A வந்து டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்கு. ரொம்ப பெரிதாக நான் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாதிரியா இல்லை. ஒரு டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி. பட் லவுட்னஸ் இன்னும் பெட்டராக தந்திருக்கலாம். Targets in sight. Sniper. Tango down. Killer drone ready for deployment. ஸோ பின்பக்கம் வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா மற்றும் அல்ட்ரா வைட் சென்சர் ரெண்டுமே வந்து 50 மெகாபிக்சல் கேமரா. 4K 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 1080p வந்து இதில் வீடியோ எடுக்கலாம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் AAS இருக்கு. ஸோ கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டே லைட்ல ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. டெப்த் ஆஃப் ஃபீல்டும் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோடும் பரவாயில்லாம நல்லாவே வருது. பட் நைட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியில் வந்து வருது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதோட நைட் மோடு குவாலிட்டி. பட் டே லைட் ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்கு. பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ஸ்மூத்தாக இருக்கு. ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்குது. K 30 FPSல இருக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் இது. $1080 60 FPS வீடியோ சாம்பிள். இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. பட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து தனியாக தான் வாங்கணும். 45 வாட்ஸ் சார்ஜரில் உங்களுக்கு வந்து 1 ஹவரில் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஒரு டீசனான நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது வந்து Android 14ல் இது வந்து பவர் ஆகுது. 3 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து அவங்க வந்து தராங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான ஒரு இன்டர்ஃபேஸ். ப்ளூடூத் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் நத்திங் ஓஎஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் இது வந்து நத்திங் யூஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. அது வந்து இந்த மோனோக்ரோம் ஐகான் பேக் வந்து யூஸ் பண்ணதுனால எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாளடைவில் பழகிடும். பட் வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விட்ஜெட்ஸ், நத்திங்கோட விட்ஜெட்ஸ் வந்து ஒரு 24 விட்ஜெட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான விட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பல விட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐகான் பேக் வந்து நிறைய தந்திருக்காங்க. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து நிறைய ஆப்ஷன் கிடைக்குது அந்த கஸ்டமைசேஷன் பண்ணதுக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூஐ லுக் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து நத்திங் 2A. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ருபீஸுக்கு பெருசாக குறை சொல்ல முடியாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு தென்படுது. நல்ல ஒரு பையாக தான் எனக்கு தென்படுது. நைட் மோட் மட்டும் தான் வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கு, ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு லுக் நல்லா இருக்கு, டேலைட் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு, வீடியோஸும் நல்லா இருக்கு. கேம்ஸ் ஓவரால் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட்டாக வந்து வந்திருக்காங்க. பட் எஸ் சார்ஜர் வந்து இல்லை, சாஃப்ட் பேக்கேஜ் கிடையாது. அந்த ரெண்டும் நீங்கள் வந்து தனியாக வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து ஒரு அடிஷனல் செலவு. ஸோ இந்த நத்திங் 2A பற்றி கூட கற்றுக்கலன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சிஸ்டம் மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.